வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மகரிஷியின் வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனையாக இன்றைய சிந்தனை நடிப்பு சினம். எந்த சந்தர்ப்பத்திலும் சினம் நன்மை விளைவிக்காது என்றால் அடம்பிடிக்கும் குழந்தையையும் நல்லவர்களையும் ஏமாற்றும் கபட மனம் படைத்த வேலையானையும் எப்படி திருத்துவது? கோபத்தை காட்டினால்தானே அவர்கள் ஒழுங்குக்கு வருகிறார்கள் என்ற கேள்விகள் எழலாம். சினத்தை பயன்படுத்தாவிட்டால் நற்பயன் விளையவே விளையாது என்று காணும் இடத்தில் சினம் தேவைதான். ஆனால் இந்த சினமானது யார் மீது செலுத்தப்படுகிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் அது சினமாக தோன்ற வேண்டும். மற்றபடி அது நமக்கு சினமாகவே இருக்கக்கூடாது. சினம் உதட்டில் இருக்கலாம், உள்ளத்தில் இருக்கக்கூடாது. சினம் வந்தது போல் வேண்டிய அளவு நடிக்கலாம், ஆவேசத்தை வேண்டுமானாலும் காட்டலாம். ஆனால் அது போலியாக இருக்க வேண்டும். மனம் மட்டும் நீர்த்தளம் போல் சமமாக சலனமற்று இருக்கட்டும். அது எப்படி சாத்தியம் என்றால், சினிமாவில் பார்க்கிறோமே, வில்லனுக்கும் கதாநாயகன் மேல் என்ன கோபம் வருகிறது? அது உண்மையான கோபமா? உண்மையானது என்றால் கதாநாயகன் அல்லவா இறந்து போவான். நம்மால் நடிக்க இயலாமல் இருக்கலாம். ஆனால் உண்மை சினத்தின் அபாயத்திலிருந்து தப்ப நடிக்க கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அருள் தந்தை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நடிப்பு சினம் காட்டலாம் அப்படின்றாரு. சினம்னா என்னன்னா, சினம் என்பது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துக்கோ பிற்காலத்துக்கோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தரக்கூடியதுதான் சினம். சினத்தை நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை முதல்ல நடிப்பு சினமா நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. உதாரணமா ஒரு குழந்தை இருக்கு, அதை எப்படி நம்ம கோவப்படுத்தாம பொறுமையா எடுத்து சொல்லியும் கேட்கலன்னா அந்த குழந்தை மேல நடிப்பு சினத்தை நம்ம காட்டணும். குழந்தை ஒரு கண்ணாடி பவுல் எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்ணாடி பவுலு அந்த குழந்தையால தூக்க முடியாத அளவு வெயிட் இருக்கு. அது எடுத்து அந்த பவுலை கீழே போட்டு உடைச்சிரும் அப்படின்ற பட்சத்துல அந்த குழந்தைய நம்ம நடிப்பு சினம் காட்டி அதை எப்படியாவது வாங்கி வைக்க முயற்சி செய்யணும். அதோட பின் விளைவு அந்த குழந்தை அறிஞ்சிருக்காது. ஒண்ணு கண்ணாடி பவுல் கீழே விழுது, அதோட காலில் அந்த கண்ணாடி குத்த வாய்ப்பு இருக்கு. அதனால நடிப்பு சினத்தை காட்டி அந்த பவுலை எப்படியாவது அதுகிட்ட பேசி வாங்கி வைக்கதான் நம்ம முயற்சி செய்யணும். அதே போல இப்போ ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுப்பாங்க நிறைய குழந்தைங்களுக்கு. அதை குழந்தை எழுதாம அடம் கொடுக்கும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான் அதை எழுத வேண்டியதா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளால முடிஞ்சதை எதையோ ஒண்ணு வெளிப்படுத்தி சினத்தை காட்டி கோவப்படுத்துற குழந்தைக்கு மனதளவுல எந்த பாதிப்பும் ஏற்படாம அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் நம்ம செய்ய வைக்கணும். அதே போல இப்போ வேலையாட்கள் இருக்காங்க. நமக்கு கீழே நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம்னா நமக்கு கீழே நிறைய தொழிலாளர்களுக்கு வேலை செய்வாங்க. அவங்க கிட்ட நம்ம நடிப்பு சினத்தை காட்டினாதான் அவங்க கிட்ட அவங்களால நமக்கு என்ன காரியம் ஆக முடியுமோ அதை நம்ம சாதிக்க முடியும். நம்ம சினத்தை வெளிப்படுத்தாம இருந்தோம்னா நம்மள ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அது நடிப்பு சினமா தான் இருக்கணும். அவங்க உள்ள தளவுல எந்த பாதிப்பும் அது ஏற்படுத்தக்கூடாது. சினம் ஒரு ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு அப்புறம் அது நம்ம காட்டலன்னா அது என்ன ஆகும்னா நமக்கு கவலையா மாறிடும். அந்த சினம் சரியா போய் சேரலன்னா அது நமக்குள்ளே வச்சுன்னே இருந்தோம்னா சினம் கவலையா மாறும். இல்ல ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போச்சுன்னா அது வஞ்சமா மாறும். இந்த மாதிரி சினம் கவலையாவும் வஞ்சமாவும் மாறாம இருக்கிறதுக்கு நம்ம சினத்தை ஒரு நடிப்பு சினம் அப்படின்ற வலைக்குள்ள சினத்தை கொண்டு வரணும் அப்படின்றாரு மகரிஷி. இப்போ ஒரு நாள் புத்தர் தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சுக்காக ஒரு ஊரா போயிட்டே இருக்கும் போது ஒரு ஊர்ல போய் இருந்து அந்த ஊர்ல சொற்பொழிவு ஆற்றினே இருக்கிறாரு. அப்போ நைட் ஆயிடுது. அப்போ அங்க தங்கி இருந்து அந்த ஊர்லயே இருந்துட்டு நாளைக்கு போலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. அப்ப அந்த ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி புத்தர் இங்க தங்குறாரு, அவருக்கு நீங்க தேவையான உதவி எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் இளைஞர்கிட்ட எல்லாம் சொல்றாரு. அந்த இளைஞர்கள்லாம் என்ன பண்றாங்க, ஒரு சிலர் நல்ல புத்தருக்கு தேவையான சேவையெல்லாம் செய்யறாங்க. சிலர் இவருக்கு நாம ஏன் செய்யணும், இவருக்கு நம்ம செஞ்சா நமக்கு என்ன கிடைக்க போகுது இப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சிட்டு அவரை போய் திட்டுறாங்க. நீங்க எதுக்கு எங்க ஊர்ல தங்குறீங்க, நீங்க போங்க எங்க ஊரை விட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புத்தர் சிரிச்சுட்டு அமைதியா இருக்கிறாரு. அது ஒரு இளைஞர் கேக்குறாரு,
நீங்க இவ்வளவு திட்டம் என்னங்க, எதுக்கு அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. தேவையான சேவையெல்லாம் செய்யறாங்க. சிலர் வந்து இவருக்கு நாம ஏன் செய்யணும், இவருக்கு நம்ம செஞ்சா நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சிட்டு அவரை போய் திட்டுறாங்க. நீங்க எதுக்கு எங்க ஊர்ல தங்குறீங்க, நீங்க போங்க எங்க ஊரை விட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புத்தர் சிரிச்சுட்டு அமைதியா இருக்கிறாரு. அது ஒரு ஒரு இளைஞர் கேக்குறாரு, நீங்க இவ்வளவு திட்டம் என்னங்க, எதுக்கு அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. "அஹ் நீங்க வந்து இப்போ எனக்கு ஒரு பரிசு கொடுக்குறீங்க, அந்த பரிசை நான் ஏத்துக்கலன்னா அந்த பரிசு யாருக்கிட்ட போய் சேரும் அப்படின்னு கேக்குறாங்க. என்னையதான் சேரும் அப்படின்னு சொல்றாங்க இளைஞர். அது போலதான் நீங்க என் மேல காட்டின சினம் வந்து நான் ஏத்துக்கலன்னா அது யார சேரும், உங்களதான் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மாதிரி சொன்னோன்னா அந்த இளைஞன் வந்து என்ன பண்றான், அவனோட தவற வந்து உணர்றான். அது மாதிரி சினத்தை வந்து நம்ம ஏத்துக்கலன்னா அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. சினத்தை ஏத்துக்கிற பட்சத்துலதான் நிறைய பிரச்சனைகள்லாம் சமுதாயத்துல உருவாகுது. எங்க பார்த்தாலும் இந்த பஞ்சமா பாதகங்கள் வந்து ஒரு எல்லாரையும் போய் சேருது. சினம், பொய், களவு, சூது, கற்பழிப்பு இது எல்லாமே வந்து சினத்தாலதான் உருவாகுது. அதனால சினத்தை வந்து நம்ம நடிப்பு சினமா காட்டணும் அப்படின்ட்டு மகரிஷி சொல்றாரு. அது மாதிரி சினம் வந்து கோபமே வந்து பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை, கோபமே கொடியது, கோபம் பொல்லாதது, கோபம் நட்பு கூடி வர ஒட்டாது. அது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம் சினத்தை பத்தி. சினத்தை வந்து நம்ம அடக்க நினைக்க கூடாது. அடக்க நினைச்சா வந்து அது அலையும். அறிய நினைக்கணும். அறிய நினைக்கும் போதுதான் வந்து அது நம்மள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். குறைக்கிறதுக்கு நம்ம மனவள கலையில நிறைய பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம தற்சோதனை, தவம் அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு வந்து சினம் வந்து படிப்படியா குறைஞ்சி அது நம்மளை விட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சினம், கவலை இரண்டும் மனித வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும். உணர்ந்து கொள்வீர். மன வலிவும் உடல் வலிவும் முயற்சி மற்றும் மதிநுட்ப ஆராய்ச்சி குலைந்து போகும். தினமும் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்த இவ்விரண்டும் இனி என்னிடத்தே எழாமல் காப்போம் என்று பல முறை கூறு வெற்றி கிட்டும் என்றார் மகரிஷி. எனவே மகரிஷியோட இந்த கவியில இருந்து நம்ம சினத்தை தவிர்க்கிறதுக்கு நம்மளால முடிஞ்சத நம்ம செய்யணும். ஒண்ணு நடிப்பு சினமா இருக்கணும், இல்ல சினத்தை நம்ம அடக்கிறதுக்காக நம்ம பலமுறை சினம் யார் மேல நம்ம அதிகமா பண்றோமோ அவங்கள வாழ்த்தி வாழ்த்தி சினத்தை தவிர்க்க நம்ம முயற்சி செய்யணும். இத்துடன் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.